ஹலோ சினிஃபேஸ் அண்ட் சிதா சதர்ராஜன். ஸோ ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ஆல்ரெடி வந்துட்டு லெட்டர் தான் வந்திருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இன்டர்நெட்ல நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க, நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி என்னோட ரிவ்யூங்கிறது இருக்க போகுது. ஸோ ஓவரால் வந்துட்டு இப்போதைக்கு என்ன மாதிரி இம்ப்ரெஷன் இருக்கு அப்படின்னா, படம் வந்துட்டு பயங்கர எமோஷனலா சூப்பரா இருக்குன்னு ஒரு சைடும், இன்னொரு பக்கம் படம் வந்துட்டு ஆல்ரெடி ட்ரெய்லர் எல்லாத்தையுமே போட்டு காமிச்சிட்டு அதையே வந்துட்டு படத்துல காட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு இருக்கு. இது ரெண்டே ஸ்டாண்டர்ட் தான். ஸோ படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடும், படம் நல்லா இல்ல மொக்கையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடும் பேசுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் படம் வந்துட்டு ஒரு ஸ்பைடர்மேன் படமா எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. இட்ஸ் அந்த எம்சியூ ஃபிலிம்ங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதாவது எம்சியூ சினிமேட்டிக் யூனிவர்ஸ்குள்ள இதுவும் ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் இந்த எம்சியூ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ள ஒர்க் ஆயிருச்சு. சூப்பரா பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு படம். அண்ட் ஸ்பைடர்மேன் வரும்போது வழக்கமான ஸ்பைடர்மேன் படங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குமே, அந்த ஸ்பெஷாலிட்டிங்கிறது இந்த படத்துல கிடையாது. லைட்டா வந்துட்டு சில சீன்ஸ்ல மட்டும் வச்சிருக்காங்க. ஓவரால் படமா அப்படி ஃபீல் ஆகாம சில சீக்வன்சஸ்ல மட்டுமே அந்த ஸ்பைடர்மேனுக்கான ஸ்பெஷல் விஷயங்கிறது இருக்கே தவிர, மொத்தமா ஒரு படமா இட்ஸ் அன் எம்சிஏ ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்பைடர்மேன் நோவே ஹோமோட எட்ல வந்துட்டு பீட்டர் பார்க்கருங்கிற ஒருத்தர் வந்துட்டு எல்லாருமே மறந்துட்டாங்க. இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் தான் எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் இப்போதைக்கு தனிமைக்குள்ள போயிட்டாரு நம்ம பீட்டர் பார்க்கர். ஏன்னா தன்னை பீட்டருங்கிற ஒருத்தன் வாழ்ந்தான் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாதுன்றதுனால இப்போதைக்கு தனிமைக்குள்ள போயிட்டாரு. அப்படி போனவர் இப்போதைக்கு 4 வருஷமா பீட்டர் பார்க்கருங்கிற ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணிக்காம வெறும் ஸ்பைடர்மேனாவே சுத்திட்டு இருக்காப்ல. ஸோ அப்படி சுத்திட்டு இருந்து இப்போதைக்கு வந்துட்டு அவருக்குள்ள ஒரு மியூட்டேஷனுங்கிறது கிரியேட் ஆகுது. பிகாஸ் ஆஃப் த லோன்லினஸ். அந்த லோன்லினஸோட உச்சத்துல இருக்க அந்த சமயத்துல தன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போதைக்கு வந்துட்டு வேற ஒருத்தவங்க கூட வேற ஒருத்தவங்க லவ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அந்த சோகத்தினால வந்துட்டு ஒரு டிப்ரெஷன், ஒரு ட்ராமா ஏற்படுறதுனாலதான் இந்த எவால்விங்கே நடக்குதுங்கிற மாதிரி படத்துலயே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எவால்விங் அந்த போர்ஷனுங்கிறது நடக்குது. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவா மாற ஆரம்பிக்கிறாரு இவரே. ஸோ அது இவருக்கு பிடிக்கல. ஸோ தான் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவா மாறதுனால பல பேர் பாதிக்கப்படுவாங்க. ஃப்ரெண்டு நெய்பர்ஹுட்டா இருக்கும் போது அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து போராடிட்டு இருக்காரு. அதை தடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மியூட்டேஷன்ல இவர் எப்படி எவால்வ் ஆகுறாரு அப்படிங்கிறது ஒரு சைடும், இன்னொரு பக்கம் மியூட்டன்ட் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி சொன்ன மேட்டர் தான். ஜேடி சிங் ஜீன் கிரே கேரக்டர் தான் பண்றாங்க. ஸோ இட்ஸ் மியூட்டன்ட் வந்துட்டு இதுல இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டாங்க. ஜீன் கிரே அண்ட் சாரா கிரே 2 பேரும் சிஸ்டர்ஸ். அதுல வந்துட்டு அந்த சாரா கிரே வந்துட்டு இந்த டெலிபாத்திக்கலா வந்துட்டு ஒருத்தவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கிறதுனால அவங்களை வச்சு ரிசர்ச் பண்றதுக்காக இந்த டிஓடிசியோட இந்த ஹெட்டா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு கடத்தி கொண்டு போயிடுறாரு. ஸோ அப்படி கொண்டு போய் அவளை வந்துட்டு கொல்லவும் செஞ்சிடறாரு. ஸோ அதனால வந்துட்டு பழி வாங்குறதுக்காக இப்போதைக்கு ஜீன் கிரே உள்ள வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இவங்களை பழிவாங்க வந்த ஜீன் கிரே வந்துட்டு குறுக்கால போய் தடுக்க போன ஸ்பைடர்மேனுக்கு இவளுக்கு முட்டிக்குது. அதனால நடந்த பிரச்சனை. ஸோ இப்போதைக்கு ஜீன் கிரேவை தடுக்கணும். ஆனால் தனக்குள்ள இருக்கிற மியூட்டேஷனை இது பண்ணணும். அது இல்லாம ஜீன் கிரேவுக்கு தன்னை பத்தி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு. எம்ஜே பத்தி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சது. ஸோ எம்ஜேவுக்கும் நெட்டுக்கும் ஆபத்து இருக்கு. அவங்கள எப்படியாவது காப்பாற்றணுங்கிற இந்த 3 ஆஸ்பெக்ட்ல தான் இந்த கதைங்கிறது நகருது. இந்த 3 ஆஸ்பெக்ட்லயுமே இந்த கதை வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டா அந்த 3த்தையுமே கரெக்டா பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க ஒவ்வொரு சீக்வன்ஸ்லுமே. இதை தாண்டி அவங்க வெளியில கதை ரீதியா எங்கேயுமே போக கிடையாது. நார்மலான எம்சிஏ படங்கள்ல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, அந்த மெயின் கேரக்டருக்கு ஏதோ ஒரு தேவை வரும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் எம்சிஏ கேரக்டர்ஸ்ல யாரோ ஒருத்தருக்கு அதுக்கான பதிலுங்கிறது இருக்கும். ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுக்கான பதில் இருக்கும். அதான் எம்சிஏல இருக்கக்கூடிய பேட்டர்ன். அந்த வகையில இந்த படத்துல மியூட்டேஷனுங்கிற விஷயம் வந்துட்டு இப்ப வந்திருக்குங்கும் போது இதுக்கு யாரு வந்துட்டு எம்சிஏக்குள்ள ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல மியூட்டேஷனை பத்தி நல்லா தெரிஞ்சவங்கன்னா ப்ரூஸ் பேனர் ஆப்வியஸ்லி. ஸோ அவருடைய கேரக்டருங்கிறது இந்த கதைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வருது. அது இல்லாம மியூட்டன்ட் அளவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டுங்கும் போது அந்த த்ரெட்டை சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கு இதை விட பெரிய டேட்டா தெரிஞ்ச ஒரு ஆள் வேணுங்கும் போது எலினா பெலோவா உள்ள வராங்க. ஸோ எலினா பெலோவா இந்த படத்துல அவெஞ்சர்ஸ் டீமோட ஒரு ஆளா தான் வராங்க. ஸோ நியூ அவெஞ்சர்ஸ் வந்துட்டு தண்டர்போல்ட்ஸ்ல இருந்து நியூ அவெஞ்சர்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கும் போது இப்போதைக்கு அவங்க டீம்ல ஒரு ஆளுங்கிறதுனால அந்த கேரக்டருமே இவங்க வந்துட்டு எலினா பெலோவா பிளாக் விடோவா இல்லாம அவெஞ்சர்ஸ்ல ஒரு ஆளு, ரொம்ப பெரிய ஆளு அந்த மாதிரி தான் வராங்க. ஸோ டைரக்டா ஸ்பைடர்மேனுக்குள்ள அவங்களுக்கும் வந்துட்டு கான்வர்சேஷன் வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் வேணுங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நேச்சுரலா எம்சிக்குள்ள இது நடக்கிறது தான். இந்த மாதிரி மெயின் கேரக்டருக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படும் போது அதோட எக்ஸிஸ்டிங்கான அந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு உள்ள வருவாங்க. அந்த வகையில அதுதான் கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. அது எங்கேயுமே வந்துட்டு ஓவர் டூ ஆக கிடையாது. அண்ட் கமிங் டு பனிஷருக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கறது சொல்லல. ஏதோ ஒரு ஐலாண்ட்ல பனிஷரை ஸ்பைடர்மேன் காப்பாற்றுற மாதிரி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. என்ன ஆச்சுங்கிறது டீட்டெயிலா சொல்ல. அந்த காப்பாற்றினதுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வந்திருக்கு. ஒரு அனந்தம் மாதிரி எப்போ பார்த்தா அடிச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்காங்க படம் ஃபுல்லுமே. ஸோ பனிஷரோட கேரக்டருமே ரொம்ப நார்மலா வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. ரத்தம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே. ஸோ ஆர்ரேட்டட் கேரக்டர், ஆனா ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா அந்த கேரக்டர் கொண்டு வந்திருந்தாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப வந்துட்டு புஷ் பண்ணிக்கல. ஓரளவுக்கு அந்த கேரக்டர் என்ன தேவையா அந்த கதைக்கு அதை மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் எமோஷனலா அந்த கேரக்டர் சப்போர்ட் பண்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சு.
ஸோ படம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஆஸ்பெக்ட்ல தான் நகருது. அந்த 3 ஆஸ்பெக்ட்டுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணி, அதுக்கான கிளைமாக்ஸ்ங்கிறத கரெக்ட்டா குடுத்து அழகா முடிச்சுட்டாங்க. இதுல வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாரி இந்த படத்துல ஏகப்பட்ட தியரீஸ்ங்கிறது இருந்துச்சு. டேர் டெவில் வராரு, ஹல்க் வராரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஹல்க் வரது நமக்கு ஆல்ரெடி தெரியும் சொல்லிட்டாங்க. பட் ஹல்க்கும் ஸ்பைடர்மேனும் சேர்ந்து சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாரிலாம் பல தியரீஸ்ங்கிறது இருந்துச்சு. டேர் டெவில் அந்த ஜெயில் சீக்வன்ஸ்ல ஜெயில்ல இருக்கிறதே காரணம் வந்துட்டு டேர் டெவிலோட சீசன் எண்ட்ல வந்துட்டு அவர் ஜெயில்ல போட்டிருப்பாங்க. ஸோ இங்க வந்துட்டு அந்த ஹேண்ட் டீம் கூட ஃபைட் பண்றதே அங்க டேர் டெவில் வராரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல தியரீஸ்ங்கிறது ஓடிட்டு இருந்துச்சு. அது எதுவுமே கிடையாது. அதெல்லாமே கிட்டத்தட்ட ஓவர் ஹைப் மாதிரி தான் படத்துக்கு ஆயிடுச்சு. அதுவே ஒரு நெகட்டிவ் கேம்பெயினுங்கிற மாதிரியுமே ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்பவே கிடையாது. ரொம்ப சிம்பிளான கதை. அந்த ஜீன் கிரேவோடைய கேரக்டருக்கு ஒரு பிளாக் ஸ்டோரி இருக்கு. அந்த பிளாக் ஸ்டோரி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் பேசிக்கான கதை. அது இல்லாம இந்த மியூட்டேஷன் அவ்வளவுதான். சோ பாய் டு மேன் டிரான்ஸ்ஃபார்மேஷன். சோ இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம 3 படத்துலயுமே ஸ்பைடர்மேன் வந்துட்டு ரொம்ப சின்ன பையனா தான் பார்த்திருப்போம். ரொம்ப சின்ன பையன் எப்படி வந்து ஸ்பைடர் பவர்ஸ் வச்சுட்டு பல வித்தைகளை காமிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பட் இந்த படத்துல இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு விஷயம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. பட் இதுல எனக்கு என்ன குறையா பட்டுச்சு அப்படின்னா, இப்ப ஸ்பைடர்மேன் 1 ஃபர்ஸ்ட் இந்த டோபி மிகியோட ஸ்பைடர்மேன் எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த படம் வந்துட்டு அந்த படங்கள் எனக்கு அவ்வளவா எங்கேஜிங் கிடையாது. அதாவது அதிகமா ரீவாச் பண்ணது கிடையாது. ஏன்னா அதெல்லாமே ரொம்ப பழசு அப்படின்னு சொல்லலாம். சோ நான் வந்துட்டு ஒரு 2004 நான் வந்துட்டு ரொம்ப லேட்டா தான் பார்த்தேங்கிறனால அந்த படங்கள்லாம் எனக்கு ஒன் டைம் வாட்சபிளா தான் ஃபீல் ஆச்சு. பட் நிறைய பேருக்கு அந்த படம் வந்துட்டு ஹைலி ரீவாச்சபிள் சூப்பர் படம் அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு அந்த மாதிரி இல்லை. நான் சும்மா சொல்லிக்கிறேன். எனக்கு என்னன்னா அந்த படத்துல ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, பீட்டர் பார்க்கரா அவனுடைய கஷ்டங்கிறத காட்டும் போது அதுல பண கஷ்டங்கிறது ரொம்ப முக்கியமா காமிச்சிருப்பாங்க. சோ பட் இந்த படத்துல அதை வந்துட்டு காட்டவே இல்லை. சரியாவே பண்ணல. ஆக்சுவலா இருக்கிறதுல பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஏஐ கூட ஈவின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ கூட பேசி சுத்திட்டு இருக்காப்ல பீட்டர் பார்க்கர். பட் இதுக்கெல்லாம் சோர்ஸ் ஆஃப் மணி எங்கிறது வருது, என்ன ஒர்க் பண்றதுங்கிறது தெரியல. ஆப்வியஸ்லி அந்த டிஓடிசியோட அந்த ஒன் ஆஃப் தி கேரக்டர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி தெரியுது. ஸ்பைடர்மேனா அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. அது மூலியமா காசு வருதா, அதை வச்சு இதெல்லாம் பண்றாரா என்ன ஏதுங்கிறத கிளியர் அண்ட் கட்டா சொல்லல. சோ அந்த ஸ்பைடர்மேன் படத்தை பொறுத்த வரைக்கும் அது எம்சியூ ஆர் அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்கிறதுனால ஒரே ஒரு சூப்பர் ஹீரோ அந்த உலகத்துல ஸ்பைடர்மேன் மட்டும்தான். அவருக்கு பண தேவைங்கிறது வந்துட்டு பீட்டர் பார்க்கரோடைய பணத்தை வச்சுதான் இது பண்ணி ஆகணும். அதனாலதான் அவர் பீஸா விற்கிறது அண்ட் டெய்லி பியூகல் ஒர்க் பண்றதுக்கு மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துல மேபி ஸ்பைடர்மேனா இருக்கிறதே வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு விஷயமா இருக்கு, இது எம்சியூங்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு பீட்டர் பார்க்கர் வந்துட்டு வேலைக்கு போய் அவனுடைய கஷ்டம் அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோணுச்சு. இந்த படத்துல அவங்க வந்துட்டு பீட்டர் பார்க்கரோட பினான்சியல் இஷ்யூ, பீட்டர் பார்க்கர் என்ன சம்பாதிக்கிறான் என்ன ஏது அதெல்லாம் போகாம பீட்டர் பார்க்கரோட எமோஷனல் இஷ்யூ மட்டும் தான் கொண்டு போயிருக்காங்க. சோ அவனுக்கு பிடிச்ச அந்த 2 பேர் நல்லா இருக்கணும், அந்த 2 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எதை வேணா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. எம்ஜிஆர் நெட்டோட கேரக்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்க கம்மியான பொசிஷன்ஸ் தான் வராங்க. பட் பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்தாங்க. அதுல எனக்கு டிசப்பாயிண்டிங்கா இருந்தது என்னன்னா, கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் காமிச்சிட்டு இல்ல பேசுனது எல்லாமே ஜீன் கிரே அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் அடிச்சிருந்தா அது எனக்கு வந்துட்டு ஏதோ ரேஜ் வெயிட் மாதிரி ஃபீல் ஆச்சு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எமோஷன் கூட விளையாண்டுட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷம் லெகசி அவ்வளவு பெரிய கதை நாங்க வந்துட்டு அத்தனை வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளவு எமோஷனலி இன்வெஸ்டடா அந்த கேரக்டர்ஸ் கூட இருக்கோங்கும் போது அண்ட் 4 வருஷம் கழிச்சு படம் வருது. அந்த படத்தோட எண்டிங்கிறது அவ்வளவு ஹார்டா இருக்கும் போது அதுக்கான இந்த சீக்வன்ஸுங்கிறது இப்படி சிம்பிளா நீங்க இப்படி திருப்பி விட்டீங்கன்னா கண்டிப்பா கோவம் தான் வரும். அந்த சீன்ஸ்ல தியேட்டர்ல அந்த முக்காவாசி பேர் வந்துட்டு திட்டதான் செஞ்சாங்க, என்னடா எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அந்த சீன் அப்படி பண்ணிருக்க தேவையில்லை. அதனாலயே என்னமோ அதுக்கு அடுத்ததா வந்த அந்த ஸ்விங்கிங் சீன், அதாவது வந்துட்டு எம்ஜே கீழே விழுந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இவர் போய் எம்ஜே அந்த அமேசிங் ஸ்பைடர்மேனோட எண்டில் பிடிக்கிற மாதிரி பிடிப்பாரு. அந்த சீன் பெருசா ஒர்க் ஆகல, யாருமே ரியாக்ஷன்ஸ் கொடுக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி சீன்ல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அடிச்சு அவங்களை நீங்க காண்டேத்திட்டீங்க. அதனால இந்த சீன் ஒர்க் ஆகல. இதுதான் தப்பு. இந்த மாதிரி சில தப்புகளை செய்யக்கூடாது, எமோஷனோட விளையாடக்கூடாது. டெஸ்டின் டேனியல் கட்டன் அவருடைய டேரக்டரா ஒரு வேலையை வந்துட்டு அவர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டாரு. ஆக்சுவலா பார்த்தா ஸ்டன்ஸ் எல்லாமே இந்த ஸ்விங்கிங் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப லைவ் ஆக்ஷனா எடுத்திருக்காங்களாமா. ஆக்சுவலா போன ஹோம் சீரிஸ் எடுத்த டேரக்டர் வந்துட்டு சொன்னாராமா ஜான் வட்ஸ், அதாவது நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்விங்கிங் விஎஃப்எக்ஸ்லயே போங்க, லைவ் ஆக்ஷன்ல எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம், கிட்டத்தட்ட இம்பாசிபிள் மாதிரி சொல்லியிருக்காரு. நீ என்னடா சொல்றது, நான் எடுக்கிறேன் பாடுறான்னு சொல்லிட்டு டெஸ்டின் டேனியல் கட்டன் வந்துட்டு கிட்டத்தட்ட நியூயார்க்ல வந்துட்டு ஒரு பெரிய பிளாக்கேஜே கிரியேட் பண்ணி போலீஸ் எல்லாம் நிக்க வச்சு ஒரு 10 நாளைக்கு ஷூட்டிங் எல்லாம் பண்ணாங்க. பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவ்வளவு பயங்கரமா லைவ் ஆக்ஷன்ல எடுத்தது வந்துட்டு ஸ்கிரீன்ல அவ்வளவு சூப்பரா தெரியுது. லைவ் ஆக்ஷன் அந்த சிங்கிங் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சீக்வன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்பைடர்மேனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. ஏன்னா நடுவுல அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ்ல வந்துட்டு அவர் பறக்கிறது எல்லாமே லைட்டா அந்த அமேசிங் ஸ்பைடர்மேனோட இன்ஸ்பிரேஷன்ல இருந்து வந்திருக்கு. அதுல அந்த பிஓயு ஷாட்டை வந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்க. அது இல்லாம அவரோட ஆர்கானிக் வெப்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அது மூலியமா பறக்கும் போதுமே வந்துட்டு கண்ணா பின்னான்னு பறந்துட்டு இருப்பாரு.
அதுல வந்துட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது என்னன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன்ட்டு இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த கண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. அந்த கண்ணை உள்ளுக்குள்ள மாஸ்க்குள்ள போய் காட்டுறது. அது ஒண்ணு. 2வது பறக்கும் போது வந்துட்டு இந்த ஷேக்கிங்கிறது ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அத வந்துட்டு அழகா காமிச்சிருந்தாங்க. வழக்கமா கேமரா கொண்டு போய் தூரத்துல வச்சுட்டு ஸ்பைடர்மேன் பறக்கறாருங்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் இதுல வந்துட்டு ஸ்பைடர்மேனோட தோல் மேலேயே கேமரா வச்சுட்டு அவர் பறக்கும் போது அவரு ஆடுவார்ல அந்த அந்த காத்துக்கு. அது மாதிரி கேமராவும் ஆடுதுங்கும் போது 3D எஃபெக்ட்டுக்கு அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி திங்கிங் எல்லாம் புதுசா பண்ணணும். என்னதான் நீங்க இனோவேஷனா எவ்வளவு பெரிய ஸ்கிரீன் வச்சு ஐமேக்ஸ் அது இதுனாலுமே மேக்கிங்ல வந்துட்டு ஏதோ குப்பை மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஐமேக்ஸ்லயும் மொக்கையா தான் தெரியும். அந்த வகையில ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபில இந்த மாதிரி ஸ்டன்ஸ்ல புதுசா யோசிச்சு சில ஷாட்ஸ் வைக்கும் போது அது ரொம்ப சிம்பிள் ஸ்கிரீன்லயுமே ரொம்ப பயங்கர இம்பாக்ட்ங்கிறது கொடுக்குது நார்மலா மொபைல்ல கூட. அந்த வகையில டெஸ்டின் டேனியல் கிரட்டன் சூப்பரான ஒரு வேலையை பண்ணியிருக்காரு இந்த மாதிரி சில விஷயங்கள்ல. படத்துல இன்டர்நெட்ல கம்ப்ளைண்ட்னு சொல்றது என்னன்னா வில்லன் பெருசா ஸ்ட்ராங் இல்ல, இவங்கெல்லாம் ஒரு வில்லனா ஜீன் கிரே வந்துட்டு வில்லனா காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஒரிஜினல் ஜீன் கிரே வந்துட்டு எக்ஸ்மென்ல வர அந்த ஜீன் கிரேவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க, ஏதோ குட்டி பொண்ணா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனக்கு பெர்ஃபெக்டா தான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்துட்டு வில்லன் ஹீரோ ஸ்டோரியே கிடையாது. இது ஸ்பைடர்மேனோடைய வாழ்க்கை வந்துட்டு இப்போதைக்கு அந்த பையன் அந்த குட்டி பையன்ல இருந்து ஒரு பெரிய ஆளுக்கு மாறிட்டான். சோ இதுக்கப்புறம் அவன் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது ரொம்ப பெருசா இருக்க போது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரைலர் மாதிரி தான் இது. ஏன்னா அடுத்தது டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸ்னு பெரிய பிரச்சனைகள் தான் இருக்க போதுங்கும் போது அதுக்கு ஒரு குட்டி ஒரு அடித்தளமா தான் இந்த படத்திலேயே பயங்கர எமோஷனலா சில விஷயங்கள்லாம் அவர் ஹேண்டில் பண்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. பட் இதுவே பத்தாதுதான். ஆக்சுவலா பார்த்தா நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு டேர் டெவிலோ கிங் பின்லாம் வந்திருந்தா வந்துட்டு பயங்கரமா இருந்திருக்கும். ஆக்சுவலி என்னன்னா ஸ்பைடர்மேனை புஷ் பண்றது வேணுமனே வந்துட்டு எமோஷனல் புஷ் மட்டும் இல்லாம பிசிக்கலாவுமே சரி மென்டலாவுமே சரி அவரை புஷ் பண்றது. கிங் பின்னா வந்துட்டு டேர்டெவிலே முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 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 படத்துல இருந்து வந்துட்டு கிங் பின்னோட இடத்தை நிரப்ப போறதே டாம் ஸ்டோன் தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஓப்பனிங் சீன்லயே டாம் ஸ்டோனை வந்துட்டு ஒரே குத்தா குத்தி விட்டாரு ஸ்பைடர்மேனு. அவர் எங்க போனாருன்னே தெரியல. சோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூட பண்ணிருக்கலாம். அண்ட் இந்த படம் வந்துட்டு ஒரு ஓப்பன் எண்டா தான் முடிஞ்சிருக்கு. எங்கேயுமே லீடு கொடுத்து முடிக்கல. சாரி ஓப்பன் எண்டுங்கிற மாதிரி க்ளோஸ் எண்டா தான் முடிஞ்சிருக்கு. லீடு கொடுத்து முடிக்கல. அடுத்த படத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி லீடு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஸ்பைடர்மேனை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நெட் ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த ஆப் மூலயமா வந்துட்டு ஸ்பைடர்மேன் எங்க இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு லொகேட் ஆகும். அதை வைக்கிற அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல அந்த லொகேஷன் வந்துட்டு ஸ்பேஸ்ல காட்டுற மாதிரி ஸ்பேஸ்ல எங்கேயோ காட்டுற மாதிரி வச்சிருக்காங்க. அது என்ன மேட்டருங்கிறது தெரியல. மேபி வந்துட்டு மறுபடியும் இப்ப டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸ்ங்கும் போது ஸ்பைடர்மேன் ஸ்பேஸுக்கு போவாரா இல்ல இந்த இன்கர்ஷன் ஈவென்ட் சொல்றாங்கல்ல 2 உலகம் இடிக்கிறது அதுல அனதர் வேர்ல்டுல வந்துட்டு இன்னொரு ஸ்பைடர்மேன் இருக்காரா என்ன ஏதுங்கிறது தெரியல. பட் அதுல சின்ன ஒரு அனிமேஷன் மாதிரி லைட்டா ஸ்பிளிட் பண்ணிட்டு போன மாதிரி இருந்தது பார்க்கும்போது எனக்கு நம்ம ஸ்பைடர்வர்ஸ் ஞாபகங்கிறது வந்துச்சு. மேபி பியாண்ட் தி ஸ்பைடர்வர்ஸ்க்கு ஒரு லீடு கொடுக்குறாங்களாங்கிறதுமே தெரியல. எதுவுமே அவங்க கிளாரிட்டியா சொல்லாம அப்படி இப்படின்னு போட்டு முடிச்சிருக்காங்க. நெடுல ஸ்பைடர்மேன் வில் ரிட்டர்ன் மட்டும் தான் போட்டிருக்காங்களே தவிர எதுல ரிட்டர்னுங்கிறத போல டூம்ஸ்டேவா சீக்ரெட் வார்ஸ் இப்போதைக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டூம்ஸ்டேல வரதுக்கு வாய்ப்பே ரொம்ப ரொம்ப கம்மி. டூம்ஸ்டேல டேரக்டா சீக்ரெட் வார்ஸ் தான் வருவாருங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் என்ன மேட்டரோ தெரியல, பார்ப்போம். ஓவரால் ஒரு தரமான படம், எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம், ஜாலியான படம். இது வந்துட்டு பயங்கரமான சினிமா அப்படி இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப சிம்பிளான கதை, ரொம்ப ஜாலியான ஒரு கதை, ரொம்ப ஜாலியான ஒரு படம். எண்டிங்ல வந்து எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் குடான ஹோல்சமான அந்த ஃபீலுங்கிறது கொடுக்கும். அதோட அதுல உங்களுக்கு நான் ரொம்ப கேரண்டியை கொடுக்குறேன். இது இல்லாம ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா சோனி மேலதான். சோனி மேல 2 கம்ப்ளைண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரொமோஷன். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் இன்டர்நெட்ல சொன்னது என்னன்னா மொத்த படத்தையுமே ட்ரெய்லர்லயே போட்டு காமிச்சிட்டீங்களே, நான் உள்ள போய் உட்கார்ந்தா எல்லாத்தையும் நான் ட்ரெய்லரை பார்த்துட்டு தான் வருது, வேற எதுவுமே எனக்கு புதுசா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ், நான் சொல்றது ஜென்ரல் ஆடியன்ஸ், எம்சிஏ ஃபேன்ஸுக்கு தெரியும். அவங்க என்னதான் மொத்த படத்தையும் போட்டு காமிச்சாலுமே அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால அவங்க அதை பெருசா கம்ப்ளைண்ட்னு சொல்ல மாட்டாங்க. வழக்கமா நடக்கிறது தான். ஜென்ரலா பாக்குறவங்க வந்துட்டு சரி ட்ரெய்லர் பார்த்தாச்சு, படம் போய் பார்த்தோம்னா ட்ரெய்லர்ல தான் படத்துல இருக்கு, படத்துல ஒன்றும் புதுசா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சோனி கிட்ட. இவன் ஸ்பைடர்மேன்னு கிடையாது, எந்த ஒரு படம் எடுத்தாலுமே வந்துட்டு மொத்த படத்தையுமே ட்ரெய்லர்ல போட்டு காட்டுறது சோனியோட எப்பயுமே பண்ற ஒரு வேலை தான். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருப்பான். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது இல்லாம ஒரு ராங் ப்ரமோஷனுமே நடந்திருக்கு. என்னன்னா அந்த ஒரு ஷாட் மேல இருந்து ஸ்பைடர்மேன் வந்துட்டு ஹேண்ட் டீம் அடிக்கிறதுக்கு வர மாதிரி கீழ இருந்து ஹேண்ட் டீம் போற மாதிரி ஒரு ஷாட். அந்த ஷாட் படத்துல வரவே இல்லை. அதுல நிறைய தியரிஸ் எல்லாம் இருந்துச்சு. கீழே இவ்வளவு பெரிய கேப் இருக்கு, அங்க ஹல்க்கும் டேர்டெவிலும் வருவாரு, எப்படி ஒரிஜினல் நோவே ஹோம்ல வந்துட்டு அந்த தாவும் போது வெறும் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் தான் இருப்பாரு, ஆனா படத்துல பார்த்தா 2 ஸ்பைடர்மேன் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க, அது மாதிரி இங்கேயுமே வரப்போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. அந்த ஷாட்டே படத்துல வரல, சும்மா எடுத்து வச்சிருக்கானுங்க. சோ இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலைகள் சோனி பண்றது வந்துட்டு பிடிக்கவே இல்லை எனக்கு. நம்ம ஊர் சென்சார் போர்டு மேல எதுக்குதான் இந்த வேலையெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா புரியல. இது அப்சஷனுக்கு பண்ணானுங்க. அப்சஷனுக்கு வந்துட்டு ஒரு செக்ஸின் வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. அது வந்துட்டு
செக்ஸ் சீன் மட்டுமே இல்லாம அது கதைக்கு ரொம்ப முக்கியமான சீன். பிகாஸ் அதுல ஒரு பெரிய விஷயம் ரிவீல் ஆக போகுது, அந்த பொண்ணோட கஷ்டம் ரிவீல் ஆக போகுதுங்கிறது. அதை சென்சார் பண்ணதே மிகப்பெரிய குத்தம். அது இல்லாம அதுல ஒரு அந்த ஸ்டேரிங்ல போட்டு அடிக்கிற சீன் இருக்கும், மூஞ்சி எல்லாம் சதஞ்சு போய் அதை வேற கட் பண்ணிருப்பாங்க. இது இதுல என்ன ஒரு எனக்கு கடுப்புனா ஏ சர்டிஃபைட் பிலிம்ல கத்திரி போடுறதுதான். நான் ஜனநாயகனுக்குமே எதாவது சொல்றேன், ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் எதுக்குடா வெட்டுறீங்க? ஏ கொடுத்துட்டாலே அப்படியே பிளே பண்ணணும்டா. எதுக்கு கொடுக்குறாங்க? வெறும் அடல்ட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும், குழந்தைங்க பார்க்க கூடாது. அதுலயும் எதுக்கு சென்சார் பண்றாங்க எனக்கு புரியவே இல்லை. அப்சஷன்ல அது நடந்துச்சு. அண்ட் இங்க பார்த்தா இவ்வளவு பெரிய காடு. நான் ஒரு 3D படம் பார்த்துட்டு இருக்கேன், அதுல ஆல்ரெடி 3 லேயர் இருக்கு. அதுக்கு மேல ஒரு லேயரா வந்துட்டு இவன் இவ்வளவு பெருசுக்கு ஸ்மோக்கிங் இஸ் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போட்டு வச்சிருக்கான். டேய் எனக்கு எதுக்குடா அது? நீ படத்தோட ஓப்பனிங்ல போடு, எண்டுல போடு, இன்டர்வல்ல போடு. எதுக்கிட்ட படத்துல போட்டு வச்சிருக்க, பிரிண்ட்ல போட்டு வச்சிருக்க? எவனாவது ஃபாரின்காரன் வந்துட்டு ஏதாவது டூருக்கு இந்தியாவுக்கு ரேண்டமா வந்துட்டு ஒரு ஸ்பைடர்மேன் ரிலீஸ் ஆயிருக்கா, சோ நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தியேட்டர்ல உட்காந்தானா கண்டிப்பா இந்தியாவை கேவலமா திட்டுவான். எதுக்கிட்ட இவ்வளவு பெரிய காடை போட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய காண்டு. அது இல்லாம படத்துக்குள்ள அங்கங்க வந்துட்டு இந்த அங்க வெஸ்டர்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சரக்கு பாட்டில் வந்துட்டு எல்லா கடையிலுமே விற்கிறது தான். சோ அது ரேண்டமா இருக்கதான் செய்யும். அது எல்லாத்தையும் பிளர் பண்ணி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்தோம்னா நாங்க படம் பார்த்துட்டு இருக்கோங்கிறது ஞாபகம் வருமா வராது? ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கெடுக்கிற மாதிரி தானே இருக்கு. இதெல்லாம் எனக்கு சத்தியமா காண்டு தான் ஆகுது. படத்தோட முன்ன பின்ன நடுவுல போட்டுக்க. எதுக்கு நீ இவ்வளவு பெருசா இங்க போடுற? அதுவும் ஒரு ஹாலிவுட் படத்துக்கு. என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. சரி யூஏ, அதனால வந்துட்டு சில கெட்ட வார்த்தையை நீ வந்துட்டு மியூட் பண்ணிருக்க. சரி அது இங்கிலீஷ் வெர்ஷனா இருந்தாலும் சரி, தமிழ் வெர்ஷனா இருந்தாலும் சரி. தமிழ் வெர்ஷனுக்கு ஆப்வியஸ்லி வந்துட்டு இது பண்ணிடுவாங்க, அவங்களே டயலாக மாத்தி போட்டுருவாங்க. இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு கெட்ட வார்த்தையை நீ மியூட் பண்ணிட்ட, ஓகே பிரச்சனை கிடையாது. சரக்கு பாட்டில பெர் பண்ணி வச்சிருக்க, இவ்வளவு பெரிய கார்டு போட்டு வச்சிருக்க, காண்டாகமா ஆகாத? 2-3 கிஸ்ஸிங் சீனை வேணா கட் பண்ணி வச்சிருக்கான். கதைக்கு முக்கியமான சீன் எதுக்கு கட் பண்ற? நான் உனக்கு மறுபடியும் கேட்கறதே ஐட்டம் சாங் எல்லாம் நீ போடுற, இதை நீ கட் பண்றன்னா என்ன? எனக்கு புரியவே இல்லை. புலம்ப வைக்கிறானுங்க, கோவப்பட வைக்கிறானுங்க. சத்தியமா செம்ம காண்ட் ஆகுது. ஸோ நீங்க படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சிபிஎஃப்சியை வந்துட்டு நம்ம அடி நடிச்சு இவங்களை வந்துட்டு சரி பண்ணணும். பார்க்கலாம். ஸோ உங்களை நான் வந்துட்டு இன்னொரு வீட்ல இருந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பேஷன்ஸ் தட்சந்தராஜன் போயிட்டு வரேன்.